சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது 10,000 பேருடன் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளதாக கூறுகிறார் நமது திருப்பூர் செய்தியாளர் துரைராஜ். திருப்பூர் சிறு வர்த்தக பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் விக்ரமராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிக்கும் பொழுது சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை வாபஸ் தர வலியுறுத்தியும் வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் 10,000க்கும் மேற்பட்ட வணிகர்களை ஒன்று திரட்டி அகில இந்திய வணிகர்கள் சம்மேளனத்துடன் ஒன்றிணைந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினார். மேலும் அவர் கூறுகையில் இந்திய தேசத்தில் உள்ள விவசாயிகளை காப்பாற்றவும் மீண்டும் ஒரு முறை நமது இந்திய நாடு அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவும் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளையும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகளும் ஒன்றிணைத்து வரும் நவம்பர் 20ஆம் தேதி முதல் வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையிலே தொடங்க உள்ள வால்மார்ட்டை தடுத்து நிறுத்தி தமிழக முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்த நிறுவனத்தை தடை செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் தெரிவித்தார்.